வெல்கம் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 11th சமச்சீர் மேக்ஸில் உள்ள 11th சாப்டரில் உள்ள எக்ஸாம்பிள் 11.35 இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ப்ராடக்டில் இருக்கும். ஸோ இதை நம்ம எந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது என்ன சொல்லலாம்னா இது யூவி மெத்தட் அதாவது யூவி ப்ராடக்டில் இருக்கிறனால இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அதாவது பெர்னோலி மெத்தடில் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா u dv, ஓகேவா? u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus etc. அப்படின்னு போகும். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே u எது dv எதுன்னு நம்ம தான் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒன்று இதே மாற்றி எடுத்துருக்கணும். ஓகேவா? எப்பயுமே வந்து எக்ஸ்பொனென்ஷியல் அந்த மாதிரி ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஏதாவது அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸு அதை கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்பொனென்ஷியலுக்கு தான் டிவி கொடுக்கணும். இல்லை அதாவது எக்ஸ்பொனென்ஷியல் இ பவர் சம்திங்கில் இருக்கிற அதுக்கு தான் வந்து நம்ம டிவி ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம். இல்லை ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம்ஸ் இருந்து சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னா அந்த மாதிரிக்கு தான் டிவி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ யூன்றது என்னது எக்ஸ் ஸ்கொயர், டிவின்றது இ பவர் 5x. இப்போது யூ டேஷ் அப்படின்றது இங்கே ஃபார்முலாவில் இருக்குல்லையா, நெக்ஸ்ட் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனா டில் நமக்கு 0 வர வரைக்கும் இதை பண்ணி வைக்கணும். 2x u டபுள் டேஷ் அப்படின்னா 2 u ட்ரிபிள் டேஷ் அப்படின்னா 0. ஸோ 0 வந்துச்சு, ஸ்டாப் பண்ணிடணும். அதே தான் இப்போ இங்கே 3யோட ஸ்டாப் பண்ணிங்கன்னா இங்கேயும் 3யோட ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீ வந்து v கண்டுபிடிக்கணும். v கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், e பவர் 5x into 5 அதாவது integration. ஸோ நம்ம வந்து டிவைட் பண்ணணும். v is equal to e power 5x, coefficient of x டிவைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் v1 அப்படின்னா அகைன் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். e power 5x ஆல்ரெடி ஒரு 5 இருக்குமா இன்ட்டு ஒரு 5 வரும். ஸோ e power 5x by 25. அதே மாதிரி v2 e power 5x by 25 into 5 which is e power 5x by 125. இப்போ v3 நீங்கள் ஃபைன் பண்ணும் தேவையில்லை, ஆல்ரெடி 0 தான் இருக்குது, வேணுனாலும் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். v3 is equal to e power 5x into 125 into 5. ஓகேவா? இப்போது இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் 5x விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவில் அப்படியே போடுங்க. யூ என்ன இருக்குது, வி என்ன இருக்குது, அது அப்படியே போடுங்க. யூன்றது எக்ஸ் ஸ்கொயர், வின்றது இ பவர் 5x by 5 மைனஸ் யூ டேஷ்ன்றது என்னது 2x இன்ட்டு v1 அப்படின்றது இ பவர் 5x by 25 plus u double dash அப்படின்றது 2 into v2ன்றது e power 5x by 125 plus u triple dashன்றது 0. சைன் சேஞ்சிங் இருக்கணும், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் வரணும். ஸோ மைனஸ் 0 ப்ளஸ் கான்ஸ்டன்ட், எப்பயுமே இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் நீங்கள் போட்டே ஆகணும். இப்போ இது வந்து ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. 1/5 இல்லை ஓகே எக்ஸ் ஸ்கொயர் 1/5 இ பவர் 5x மைனஸ் 2x இ பவர் 5x by 25 ப்ளஸ் 2 into e power 5x by 125 plus c. அவ்வளோதான் இதோட இன்டகிரேஷன். ஜஸ்ட் இப்படி ப்ராடக்டில் இருந்தால் udv மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணால் போதும். அதாவது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் போட்டால் போதும். டிவி மட்டும் எப்படி சூஸ் பண்ணுறது பார்க்கணும். எக்ஸ்போனென்ஷியல், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், தென் லாகரிதம் ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணணும். அதுக்கு டிவி கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் ரிமைனிங்காக யூன்னு ஃபிக்ஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க 0 to Infinity சேனலில். தேங்க்யூ.